மதுரையில் விடிய விடிய நடைபெற்ற அழகரின் தசாவதார நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரையில் சித்திரை திருவிழாவின் ஒரு நிகழ்ச்சியான அழகர் 10 அவதாரங்களில் காட்சி தரும் தசாவதார நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏப்ரல் 19ஆம் தேதி தேனூர் மண்டபத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளி மீண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளித்தார் அழகர். அங்கிருந்து புறப்பட்டு 19ஆம் தேதி இரவு 9 மணிக்கு ராமராயர் மண்டகப்படி வந்தார். இரவு தசாவதார நிகழ்ச்சியில் முத்தங்கி சேவை, மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், மோகனா அவதாரம் ஆகிய அவதாரங்களில் அழகர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஒவ்வொரு அலங்காரத்திலும் சுவாமிக்கு பல்வேறு தீப தூப ஆராதனைகள் நடத்தப்பட்டது. விடிய விடிய நடந்த தசாவதார நிகழ்ச்சியை காண பல பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர். ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 6 மணிக்கு மோகன அவதாரத்தில் அங்கிருந்து புறப்பட்டு வீதி உலா வந்தார். அவரை ஒரே நாளில் ஒரே ராத்திரியில இத்தனை அவதாரத்தையும் யுகம் யுகமாக இருந்து முனிவர்கள்லாம் சேவிச்சதெல்லாம், பெரிய பெரிய ரிஷிகள் மகான்கள்லாம் சேவிச்சதெல்லாம் நாம் ஒரே நாளில் ஒரே ராத்திரியில இத்தனை அவதாரத்தையும் இதனோடு மட்டுமில்லாமல் முத்தங்கி சேவை, மோகினி அவதாரம், இந்த மாதிரி பகவானுடைய பல லீலைகளையும் நாம் அனுபவிக்க முடியுது. பகவான் சுந்தரராஜ பெருமாள் மிகவும் கருணாமூர்த்தி. இந்நிகழ்ச்சி ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 8 மணிக்கு மோகினி அவதாரம் எடுத்து பக்தர்களுக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சியுடன் நிறைவு பெற்றது.